வாப்பா உட்கார். என்ன வேணும்ப்பா உனக்கு? நான் ஒரு பாட்டு பாடினேன். கேளாய் மகனே கேளொரு வார்த்தை. உன் பையன் மேல குற்றம் இருக்குடா தம்பி. முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் பண்ணிக்கிட்டு இன்னொருத்திய கற்பனை பண்ணிட்டு பொண்டாட்டியை டிக்டிக் போடுறான். கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா எவன் கேட்கான்? நம்ம ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிய மாத்திக்கிறதுக்கு வேண்டிய எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை மீட்டி உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. தம்பி நல்லா இருக்கிய? வா, ஜெயிச்சு தாரேன். 6 மாத காலத்தில் உன்னுடைய டாக்குமெண்ட் உன் கையில் இருக்கும். உன் சொத்து பங்கம் இல்லாமல் கிடைக்கும். வேற என்ன வேணும்? பையனுக்கு வேலை வேணும். வேலையும் கிடைச்சாச்சு. லஞ்சம் இல்லாமல் வாங்கிட்டாங்க. எஸ். அடுத்து கர்மதானி. ஆமாம் ஆமாம். அப்படியா? என்னுடைய தொழிலில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பேசியிருக்கேன். அம்மா நீ பிஸ்னஸ் நடத்துறியாம்மா? என்ன பிஸ்னஸ்? கால் ஒன்று. அது அடிக்கடி மீன் துள்ளுத மாதிரி ஒரு தரம் ஓங்கி துள்ளுது, ஒரு நாள் குறைச்சி துள்ளுது. இதை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்குறான். என்ன மீன்? வவ்வால் மீன் எவ்வளோ ஒரு கிலோ? 900 ரூபா. இப்போ உள்ள நீ 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு எங்கிட்ட 300 ரூபா கூட்டி வாங்குறியா? எங்களுக்கு மொத்தமாக வரும். ஓ அப்படி விவரமாக வரேன் நீ. அப்போ இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? உட்காருமா. 3 விதமான கேள்விகளை மனதில் வைத்திருக்கிறாய். வீட்டுக்காரர் சம்பந்தமான மன அழுத்தம், வருத்தம் ஒரு பக்கம். பிள்ளைங்கள் சம்பந்தமான ஒரு முடிவு கிடைக்காத குழப்பம். இந்த வயதுக்கு மேலே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவு. இந்த 3க்கும் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் விட்டு வா. அத்தானு நான் தானே சட்டை போத்தானு நான் தானே. வேற என்னம்மா வேணும்? அந்த கடனை தீர்த்து தரதுக்கு 6 மாத காலம் ஆகும். அந்த நெருக்கல்லிருந்து உன்னை காப்பாற்றத்தானே நான் இருக்கேன். கருப்பசாமி பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. என்னையை மட்டும் நினை, வேற யாரையும் நினைக்காத. இந்தா 6 மாத காலம் அவங்கள பொறுக்க வைக்கிறேன். அதற்கிடையில் உனக்கு பணத்தை தந்துடுவேன். அந்த கடனை தீர்த்துருவேன். அதை பற்றி அப்படியே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையாயிரு. சென்று வா மகளே, வென்று வா. கர்மசாமிக்கு கர்மசாமி வீட்டில் என் பொம்பளை ஆளுக்கு உடல்நிலை சம்பந்தமான குறை இருக்க. எப்படியாவது உங்களால் காப்பாற்ற முடியுமா? என்னப்பா என்ன செய்யுது? காலில் விட்டு வா மகனே. என்னடா ஓம் நடிக்கிறடா செய்து? யாருக்கு? அது யார்? உன் மனைவியா? என்ன செய்யுது அவளுக்கு? அப்படியா? காலில் ஒழுங்கா விடாத. போற சக்கரை பக்கல. சாமியை நல்லா கும்பிடு. ஐயாவுக்கு நீ பிள்ளை இல்லையா? வரலாம். வா வாப்பா. வா. இதுவரை என்னை உயிருக்கு உயிராக காப்பாற்றி தாயாக இருந்து வளர்த்தவா, வாழ வைத்தவா என் பொண்டாட்டி. இப்போ அவளுக்கு சுகமுன்னு சொன்னோன்னே என்னால் சாப்பாடு கூட முழுமையாக சாப்பிட முடியலை. கருப்பசாமி உழைக்க போனாலும் உறங்கினாலும் ஒரு நிம்மதி இல்லை. தூக்கமே வர்றதில்லை. என் இதய துடிப்பே நின்றுருமோ அப்படிங்கிற சந்தேகம் என் உள்ளத்தில் இருக்கு. அதே மாதிரி அவள் தலையில் இருக்கிற கட்டி சாதாரண கட்டியா, அது கேன்சர் கட்டியா? இதை ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடியுமா, அல்லது அந்த விதியே முடிந்து விட்டதா? சந்தேகமாக இருக்கு. தெளிவு பண்ணுங்கன்னு கேட்குறியா? கால் வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய மனச்சுமையோடு இந்த உலகத்தில் வாழுதாங்க பார்த்தீங்களா? இந்த கோயிலுக்கு வரதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நமக்கு உத்தரவு வருதோ இல்லையோ, பிரத்தியாருக்கு வரக்கூடிய உத்தரவில் நம்ம உள்ள ரொம்ப பண்படும். உண்மையா இல்லையா? நிறைய பண்படும், அனுபவம் கிடைச்சிடும். உன் மனைவியுடைய தலையில் இருக்க கட்டி அடுத்து வீக்கம் வராது, நரம்புகள் பாதிக்காது, பிரெயினுக்கு எந்த ஒரு பாதிப்பும் போகாது. காப்பாற்றி வெற்றியாக்கி தந்துடுறேன். பித்தப்பையில் இருக்கிற ஒன் சைடு கல் தானாக கரைஞ்சிரும்.
ஒரு கல்லுக்கு வந்து சிறிய ஆப்ரேஷன் தேவைப்படுது, அதை நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை வேணும். முதல்ல பொண்டாட்டியை காப்பாற்றுவோம், அடுத்து பொம்பளை பிள்ளையை காப்பாற்றுவோம். என்னப்பா வரலாம். இந்தாப்பா வாழ வச்சு தாரேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை நிறுவனம் பண்ணி ஜீவரத்தினத்தோடு வாழ வைக்கிறேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. நீ உன் மனைவி காலில் வந்துட்டு வாங்கடா. வாழ்வில் ஒரு மரத்து கிளிகள் உட்காருங்க. கண்ண முடியுமா? இதயத்துக்கு போற ஒரு நரம்பு பக்கத்துல ஒரு சின்ன டேக், ஒரு சின்ன கட்டி மாதிரி ஒரு உறைவு இருக்கு. அதை அறுவை சிகிச்சை செய்தால் நரம்புக்கு பாதிப்பு வருமா, இதயத்துக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியாது. அப்பப்போ தலை சுத்துறது மாதிரி ஃபீலிங், மயக்கம் வர்றது மாதிரி எண்ணம், நெஞ்சிலே படபடப்பு, முதுகு பக்கத்தில் வலி, வயிறு ஏற்றுறது மாதிரி குறை, இது எல்லாம் இருக்கும் எனக்கு. ஆனால் அது அறுவை சிகிச்சை இல்லாமலே தேய்ந்து போகும், கரைந்து போகும் என்பது மேலேருந்து உத்தரவு. வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் இருக்கும். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? இந்தா மகளே வா, வந்து உட்கார். கண்ணை முடிக்கானல்ல. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுக்கா, நோய் தீர்ந்துடும், உன் கடன்லாம் தீரும், பணம் நிறைய கிடைக்கும், தொழிலை வளமாய்க்கா. கொஞ்ச காலத்துக்கு வீட்டை விட்டு வெளியூருக்கு போகாமல் சம்பாத்தியம் பண்ணு. நல்லா கேட்டாங்க. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, யாகத்தில் வந்து கலந்துக்காங்க, பேசிடுங்க. சங்கீத வீணை எதுக்கம்மா, எப்படி பாட்டு, சூப்பர் பாட்டு இல்லை. உட்காருப்பா. என்ன ஒன்று மகாராஜா? என்ன பிரச்சனை? கண்ணை முடிக்கலாம், கையை கொடுத்துக்கலாம் என்கிட்ட. அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், அதான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. காலை வந்துட்டு வரலாம். வரலாம். 4.25 ஆண்டுகளாக கிரகங்கள் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கும்னு சொல்லி ஏற்கனவே ஜாதகம் மூலமா பார்த்து தெளிந்து கொண்டது உண்டு. மனைவி வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் நமக்கும் வெறும் பேச்சு தானே தவிர பலனுடைய பேச்சு கிடையாது. தாய் வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் நமக்கும் உறவு இருக்கு இல்லைன்னு தீர்மானிக்க முடியாத நிலையாக மாறிவிட்டது. அதுல மண்ணு மனை சொந்தமான சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிற பணங்கள் விரயமாகி ஒரு முறை உயிர் இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இந்த குடும்பத்துக்குள்ள நடந்து மீண்டு வந்தது. காலம் சொல்லலாம். அப்படியா? தாய் மகனுமா? இப்போ உங்களுடைய சொத்து பணங்களை மீட்டி கடனுங்கிற நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த மகனுக்கு வேலை 3 மாதத்தில் அமையும். சிறிய வருமானம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், அடுத்து மாற்றித்தாரேன். செய்தி உண்டு, நன்மை உண்டு. அதே கோபிச்செட்டிப்பாளையம் பெண்ணடியாள். ஏம்மா நெய் வெண்ணெய் இதெல்லாம் எடுக்கிறேன்னு எங்கம்மா இருக்கு? அதுக்கும் உங்களுக்கு என்னம்மா தொடர்பு? காலில் வந்துட்டு வா. ஒரு கேள்வி கேட்டுக்காமா, என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. குழந்தை வரம் கேட்டு வரும்பொழுது ஒரு ஆம்பளை பைய குறுக்க போகிறான். என்ன கொடுக்கலாம்?
யாருக்கு வேணும் குழந்தை? உட்கார். வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாரு? என்னைக்கு அவரை கூப்பிட்டு வருவேன்? பௌர்ணமிக்கு வரணும். என்ன திடீர்னு குழந்தைய கேட்கும்போது அவள் வந்தோடனே வெண்ணெயை கேட்ட, நெய்யை கேட்ட, தயிரை கேட்ட, ஏன்பா கேட்ட அப்படின்னு நான் கேட்டேன். வெண்ணெய் உண்ட எம்பெருமான் கிருஷ்ணன் உனக்கு குழந்தையாக பிறப்பார். பாலமுரளி அப்படின்னு நீ பேர் வைக்கணும். கால் வந்துட்டு பாலமுரளி என்ன அர்த்தம்? பாலகிருஷ்ணன் அர்த்தம். அப்போ வரும்பொழுது நெய் யாகத்துக்கு 9ஆம் தேதி யாகத்துக்கு வரும்பொழுது நெய் கொண்டு வந்துரு. எனக்கு படைக்கிறதுக்கு வெண்ணெய் கொண்டு வந்துரு. முக்கணிகள் கொண்டு வந்துரு. நிலமாலைக்கு ஆர்டர் பண்ணிட்டு போயிரு. சரக்கு வாங்கிட்டு வந்துரு. மனமொத்த நிலையில ஓடி வந்துரு. எல்லா பிளானும் போடுவேன். வர முடியாத நிலை வந்துட்டா என்ன பண்ணிடியா செய்வேன்? அப்படி ஒரு டேட்டு தானே அது. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருவியா? பண்டு சந்தோஷமாவா புண்ணியமாரு இந்தா பெட்டி நல்லா இருக்கு. தங்க குட்டி அதே கோபிச்செட்டிப்பாளையம் எனக்கு தொழிலையும் வாழ்க்கையும் நல்லா அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தவன். இல்லை தம்பி உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கல. எந்த ஊர் உனக்கு? சரி அப்படியா? கல்யாணம் முடிச்சிட்டியா? கல்யாணம் ஒன்றும் இல்லை. அடுத்த வந்து கல்யாணம் மட்டும் தான் முடிக்கல. கால் மட்டும் சந்தேகமாக இருக்குன்னு சொன்ன முடிக்காம நல்ல காலில் விடலை. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு பாட்டு நல்ல பாட்டு தானடா. நினைச்சு முடிச்சுட்டேன். அந்த கதை நமக்கு வேண்டாம். இப்போ புதுமையாக ஒரு கல்யாணத்தை முடிக்கணும். நல்ல வாழ்க்கையை அமைச்சிருந்தா போதும்ல. என்ன தொழில் பார்க்குறேன்? விவசாயம். அப்படியா? கால் வந்துட்டு வா. என்னப்பா இவனுக்கு எதுவும் நடக்குமா? எங்கே இருக்கிற நீ? அப்படியா? வா. வீட்டு பக்கத்தில் அம்மன் காளி மாறி இருக்காங்களா? இருக்காங்க. இருக்கா? நான் இருக்கிறேன். கண்ண முடி பார்க்குறேன். இப்போ நீ பெண் எடுக்கிற இடத்துல அந்த பொண்ணுக்கு தகப்ப இருக்க மாட்டான். தாயினுடைய நிர்வாகத்தில் வளர்ந்த பிள்ளையா இருக்கும். அவ கூட பிறந்தது 2 பேர் இருப்பாங்க. அந்த பெண் ஒழுக்கமும் சத்தியமும் தவறாத உத்தமையாக இருப்பாள். அவ மூலமாகவும் வருமானமும் சொத்தும் பெருகும். மனம் நிறைந்த குடும்பமாக உனக்கு அமையும். ஆனால் 9 மாத காலத்தில் அது நடக்கும். வெற்றியாக இருக்கும். என்னடா நடத்திருந்தா போதும்ல. 9ஆம் தேதி வந்துரு போ. நல்லா கர்மசாமிக்கு தாராபுரம் கணவன் மனைவி. எனக்கிட்டே போய் சொல்றியா நீ? இங்க சொல்றேன். அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா வளர்ந்ததம்மா. ஒரு கொடியில் 2 மலர்கள் மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. சகோதரி உன் தம்பி ஒரு வழிக்கு வந்து விடுவான் என்று யூடியூப்பை ஆஃப் பண்ணிடா தம்பி. இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காங்கடா. சபரிமலை சாமிக்கு நெய் தேங்காய் கொடுத்து விட்ருங்க. நல்லா இருக்கும். சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு நெய் அபிஷேகம் பண்ணிடுங்க. மலைக்கு போகிறவங்ககிட்ட நெய் தேங்காய் கொடுத்து விட்ருங்கன்னு. நைட்டு கிளம்புற சாமி எனக்கு வண்டி வரப்படுவாங்க. எனக்கு கனி கொடுப்போம். இதோ எல்லா நலமும் பெற்றுத்தாரேன். புண்ணியமாக இருக்கலாம். வெற்றி உண்டு. நலமலைய கால் வந்துட்டு வரலாம். இருக்கு இருக்கு இருக்கு. என்னப்பா வேணும்? நோய் சம்பந்தமான மன வருத்தம். இந்த நோய் இருக்கும் இறப்பு வரை இருக்குமா? இடையிலேயே தீர்ந்து விடுமா? வெளியில முகம் காட்ட முடியவில்லையே, முன் செய்த பாவமா அல்லது வேற யாரும் செய்த தீவினையா என்ற குழப்பம் உன் மனதில் இருக்கிறது. கால் வந்துட்டு வரலாம். இதுக்கு அடுத்து இந்த நோய் வளராம காப்பாத்துறேன். நிறத்தை மாற்றித்தாரேன். நல்லா இருப்பான். அவர் பெரிய முடியா. என்னப்பா வேணும்? என்ன கேச்சு? கண்ண முடிக்க கால்
பட்டணம்தான் போகலாமடி பொம்பளே, பணம் காசு வாங்கலாமடி, அடி கட்டாணி முத்தே என் கண்ணாட்டி நீயும். 6 மாதத்தில் அந்த கேஸ் உன் பக்கம் சாதகமாக நடக்கும், காம்ப்ரமைஸ்லாம் முடிஞ்சிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வார புதன்கிழமை என்னை வந்து பார், ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும் மகளே? 9 மாத காலம் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், உனக்காக வாதாடி டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை, திருப்புராம உனக்கு இன்னொரு அம்பாத்தமுத்திரம் நெல், அங்கே நெல் கூப்பிடுவேன் இருக்கு. அம்பாத்தமுத்திரத்துக்கு 2 உத்தரவு இருக்கு, அம்பை 2 உத்தரவு இருக்கு. திருப்பூர் குழந்தை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி. என்ன பிள்ளை அது? என்னாச்சு அவனுக்கு? புரியல. காலம் விட்டு வரலாம். திருப்பூரா? திருப்பூரிலிருந்து தொழில் தடையாக இருக்கிறது, வெற்றியாக்கி தரணும்னு காட்டு வந்தவங்க. வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள்ளே வந்து உறவுகள் சரியில்லாத வாக்குவாதமும் பிரச்சனையும் நடக்கும், பிரிவு நடந்து விடுமோ என்ற ஒரு பேதலிப்பான நிலை. இதில் பிள்ளைகள் ஒரு குணம், கொண்டவன் ஒரு குணம், நீ ஒரு குணம், முப்பெரும் பிரிவாக இருந்து வீடு வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதுவும் ஆலாகால விஷத்தைப் போல செய்வனை உண்டுமா? உண்டு. நடத்தியது யார்? அதிலிருந்து பலன் வேண்டுமா? ஆள சொல்லணுமா? ஆள சொல்லணுமா? அப்போ நீ காப்பாற்றிக்கிடுவியா? அதுலேருந்து ரிலீஃப் வேணுமா? ஆள் வேணுமா? அப்படி கால் வந்துடுவான். உன் பையன், அவனுடைய மனத்தை பார்த்தேன், படிப்பை விட பிடிப்பு தான் அவனுக்கு ரொம்ப. அப்படி பிடிப்புனா என்னது? பழக்கம், தகாத பழக்கத்தை கையில் வச்சுருக்கான். அவனை திருத்தி தாரேன், உன் குடும்பத்தில் வேதனை இல்லாமல் நடத்தி தாரேன். போ, நல்லா வாடா. தொழில் சொந்தமாக கேட்டு வந்தவரே, அவ்வளோதான் மகளே, அடுத்து பேசலாம். 9ஆம் தேதி யாகத்துக்கு வந்து சேருங்க, வந்துட்டு பௌர்ணமி மறுநாள் முடிச்சு போங்க. கால் வந்துட்டு வா. என்ன தொழில் நடத்துகிறேன்? கால் வந்து எனக்கு எத்தனை சைஸாக இருக்கும்? அது உனக்கு இன்னும் உங்கள் அப்பனுக்கு. எனக்கு 42. போத்தி பேருக்கு கொடுக்காண்டாம், வரலாம். என்னடா நீ உனக்கு இருப்பியா அடிக்கடி? உன் பேர் என்ன? உட்காருமா. சரி, அப்போ தான். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கற்பராயம்னு ஒரு சாமி அந்த எல்லையில் வராரு. அதே மாதிரி 2.5 வருஷமாக உங்களுடைய தொழிலில் மனச்சரிவும், சரியான ப்ராடக்ட்கள் செய்ய முடியாத மனக்குறையும், உங்களுக்கு தேவையான பணங்கள் சரியான வழியில் கிடைக்காத குறையால் தொழிலை நடத்த முடியாத வேதனை நடக்குது. இதுக்கு வேறு எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்குமா, செய்வினைகள் இருக்குமாங்கிற ஒரு சிந்தனை ஒரு பக்கம் உண்டு. நடந்தது உண்மைதான். அதிலிருந்து தெளிவுபடுத்தி கடன்படாமல் தொழிலை வளமாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னடா வேணும் தம்பி? யாருக்கு? பக்கத்தில் வாங்க. அது ஒரு அலர்ஜி சம்மந்தமானது தேரை தவிர வேற வித்தியாசமான நோய் ஒன்றும் இல்லை. காப்பாய்த்தார தொழிலையும் வளமாக்குறேன். இந்தா ஜெயிக்கலாம். உனக்கு என்ன வேணும் தங்கா? யாரு? இந்தா பணம் கிடைக்கும், அவனுக்கு தொழிலும் அமையும். நல்லா சந்தோஷமா இருக்கும். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமான கேள்வியை கேட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு? ஏக்கா யாருக்கு? ஏக்கா
யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? பையன் தானா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நீ என்ன செஞ்சிருவே? அவனா இஷ்டம். நல்லது தானா? உனக்கு வேலை குறைஞ்சிது, கால் வந்துட்டு வா. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ என்ன, நல்லது தானே? வரலாம் மகளே. இந்த வருஷத்தில் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், மங்களகரமாக இருக்கும், பணமும் கிடைக்கும், தொழிலும் அமையும். சந்தோஷமா இருக்கு. அவனே முடிச்சுக்கிடுவான், உனக்கு வேலையே கிடையாது. நல்லா இருக்கு, போயிட்டு வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களால மன அலப்பறையும் வேதனையும் தாங்க முடியல. அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நஷ்டமும், வாழ்க்கை அமையாத மனக்குறைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கடி எனக்கு உடல்லையும் பிரச்சனை வருது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. யாரு பேர்? அப்பா, பெற்ற தாய். வரலாம். வேற என்ன வேணும்? கடனை தீர்த்துட்டேன், உடல்நிலையை நல்லா ஆக்கிட்டேன், உறவினர்களுக்குள் பகை இல்லாமல் நிலைநாட்டியாச்சு. சென்று வா. என்ன வேணும் பெரியா? மனசு கண்ணை முடுங்க. எல்லாரும் உன் சொல்ல கேட்டு நடப்பாங்கப்பா. அந்த நிம்மதி கிடைக்கும், செல்வமும் கிடைக்கும். நாமக்கல், நாமக்கல், நாமக்கல். குடும்பத்தோட கால் வந்துட்டு வரலாம். ஒரு ஊருக்கு இத்தனை உத்தரவு தான் இருக்கு, நான் என்னக்கா செய்ய முடியும்? அடுத்த வாரத்தில் சங்கரவூருக்கு சாமிகிட்ட வருந்தி கேட்டுருவோம், கேட்டு பேசிடுவோம். சரியா? போய் பேச முடியாது. சும்மா யாரோ தானே கூப்பிட்டு கதை சொல்ல முடியுமா? உண்மையை தானே சொல்லணும். இன்னும் ஒரு முறை இருக்கு இருக்கு உள்ள என்கிட்ட சண்டை கூட வந்திருக்கு எருமை. ஒண்ணும் இல்லைம்மா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கடன்களால் தொல்லையும் மனவேதனையும் ஒரு பக்கம். அடே, உன் வீட்டுக்குள்ளேயும் கடைக்குள்ளேயும் ஒரு பொம்பளை வருவாடா, அவளை சேர்த்துக்கிடாத, உனக்கு பிரச்சனை வருண்டான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என்ன தெரியாமல் ஆசை பாசத்தை கொடுத்து இப்போ அவள் ஒருத்தனை கூட்டு வாடிப்பிட்டான். அந்த அவ பேர் உன் பிள்ளை மேலே வந்துருமோன்னு ஒரு பயம், வராமல் காப்பாற்றுறேன். அடுத்து இன்னொரு பொம்பளை வருவா, பெரிய பொம்பளை, உன் பணத்தை சுருட்ட வருவா, வரவிடாமல் தடுத்துருவோம். கால் வந்துடுவா. அதே நாமக்கல் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. இந்தா பணம் கிடைக்கும், கடன் தீரும், அவ பேர் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். புண்ணியமடை வாய் மகளே. இந்தா பணம், ஆனந்தமா இருக்கு. பாப்பா வரலாம். தூயவனே மாயவனே எம்பெருமா நாராயணனே. பெருமாள் கோயில் எங்க இருக்கு? அருகில் இருக்கிறதா? போய் கும்பிடுவீங்களா? அவர் வாராரு மாயவன், அதான் கேட்டேனப்பா. கால் விட்டு வா. பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? முதல்ல கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னால் தொழிலை பற்றி நான் பேசுகிறேன். அதில் வெட்டியாக்கி 6 மாதத்தில் ஜம்மை ஆக்கிட்டு தை மாதத்துக்கு பிறகு திருமணத்தை நடத்தி தரேன். சொந்தத்திலே பெண் இருக்குடா, எட்டின சொந்தத்தில் அடித்து உதைப்போம். போ. கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி நான் வந்துட்டேன். கால் வந்துடுவான். இன்னைக்கு சொல்லலைன்னா என் குடும்பியை பிடிச்சி ஆட்டிடுவா. அதுக்கு தான் என் தலையில் ரொம்ப முடியல. இன்னொருத்தர் கால். யாரெல்லாம் வந்திய? யாரெல்லாம் வந்திருக்கேன்? நாமக்கல் அங்கே தானக்கா இருக்கு. என்னம்மா சொத்துக்கள் எல்லாம் என்ன ஆச்சு? அப்பா மெட்ராஸ்ல சம்பாதிச்சதெல்லாம் போய் ஊர்ல கட்டினேன். நிலம் என்ன பண்ணாங்க, அம்மாவுக்கு 4 பொண்ணு. அம்மா என்ன சொன்னாங்க, என் பேர்ல இருக்குனாங்க. அக்கா பையன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் ஃப்ளாப் பண்ணிட்டு
புனியமாயிரு, சொல்றதை மட்டும் கேளு. சொல்லுயா. உன் கூட பிறந்தவங்களுடைய வாரிசுல இந்த சொத்தை உன்னை ஏமாத்தணும்னு சொல்லி பிளான் போட்டு டாக்குமெண்ட் நேமையே மாற்றி விட்டானுவ. அதனால அது ஆவேசம் இல்லாமல் இரு. உனக்கு வாங்கி தரணுமா வேண்டாமா? சரியா. அதை பக்குவமாக பேசி நியாயத்தை உணர்த்தி பணம் வேணுமா சொத்து வேணுமா சொத்தை வேணும். காலில் விட்டுவான். இப்போ உள்ள என்ன வருத்து வருது பாத்தியா? அவங்கள வசக்கி சொத்தை வாங்கி தரேன். உன் வீட்டுக்காரன் நான் இப்போ சொன்னதை பிறகு வந்து உன்கிட்ட சொல்லுவான், 2 லட்ச ரூபாய் ஒட்டி ஏமாத்துறாங்க. அந்த பணத்தை நான் வாங்கி தரேன்டா. யார் வாங்கினா அவன்கிட்ட? லீஸுக்கு இந்த அவ ஏமாத்துறாயா? நான் வாங்கி தரேன். ஆ. 3 மாதத்துல அந்த பணம் ஐயா கிடைக்கும். போங்க. சின்ன பையன் மதிக்க மாட்டேங்குது ஐயா. இப்போ முடியலம்மா, அதை பற்றி சரி ஐயா போதும். பொறுமையாக இருடா, ஆத்திரப்பட்டுறாது, படப்படத்துறாது. நான் சொல்லும்போது போ மகனே. 9ஆம் தேதி வந்து சேருங்க. சரி. சரியா? ஆ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் தொழில் மேலே போட்டி பொறாமை அதிகம். அதனால் சில தவறான செயல்கள் நடந்து இப்போ உனக்கு வருமானத்தினுடைய நிலைகள் தடுமாறி கடனும் மனவேதனையும் இருக்கு. பத்தோமா கால் விட்டுலாம். ஏய் போத்தி, இல்லைன்னா சேட்டை பண்ணாத அந்த பே யூடியூப்பில் பிற பார்த்து சொல்லுடா. வேற என்னப்பா வேணும்? வா, உன் கடனை தீர்த்து தரேன். 3 முறை என்னைய பார்க்க வா. பௌர்ணமிக்கு ஒரு முழு சரக்கோட வா, இருப்பா உனக்கு பணம் தரேன். போ. கர்மசாமிக்கு மதுரையில் பிறந்த மீன்முடியோ அவள் கண்களில் கண்டேனே, தூத்துக்குடியில் முத்துக்களோ அவள் சிரிப்பினில் கண்டேனே. தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி உத்தரவு தான். தூத்துக்குடி தூத்துக்குடி. பாப்பா மீசக்கார ராசா வாடா வா. சங்கிலி அத்துறாதங்க, வெள்ள வாங்க, கால் வந்துட்டு வரலாம். பெண்ணடியாள் தூத்துக்குடி வந்து நின்றுக்கலாம். 2 பேருக்கு தான் உத்தரவு இருக்கு. வாங்க அப்படி நின்றுக்கா. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணு முடுறா, நான் வாரேன் உன் வீட்டுக்குள்ள. டங் 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 டங். மாட தேவதை தெய்வம் எங்கே இருக்குப்பா? பக்கத்தில் இருக்கு. உன் எல்லையை தாண்டி போனோம் கிறிஸ்தவ சர்ச் இருக்கா? தெரியுதுங்கிறது பார்க்க. இப்பொழுது உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 1.25 வருஷம் கல்யாணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் தான் வரும். தெளிவான விடையே கிடைக்காது. பிள்ளைகிட்டையும் அப்படித்தான், பெருமாட்டிட்டையும் அப்படித்தான். இதுக்கு காரணம் கிரகம். வேற யாருடைய நட்பும் பிரச்சனை கொடுக்கவில்லை. தன்னை கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான், அசத்து கொண்டா. நம்ம ஐப்பசிக்குள்ள திருமணத்தை நடத்துவான். அதுக்கு வேண்டிய பணம் கிடைக்கும். வெளியில செதறி கிடக்கிற செல்வமெல்லாம் உன் வீடு வந்து சேரும். என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா, நான் ஜெயிக்கிறேன்டா உன்னை வாழ வைக்க. ஆனந்த பாரு மகனே, கால் வந்துட்டு வா. நீயும் உண்டு. என்னம்மா வேணும் உனக்கு? அப்பா என்னம்மா? கண்ண முடியும். ஆமாம், நீ இந்து தானே? வேற மதத்து சாமி கும்பிடுவியா? அதுக்கு எதுவும் கிறிஸ்தவத்துக்கு எதுவும் வேண்டுதல் பண்ணியிருக்கியா? ஒரு மாதா வாராடா, யார் அது? அல்லது கோயில் பக்கத்தில் இருக்கா? வேணாங்க, நீ மாதாவுக்கு ஒரு தீபம் போட்டா. அது என்னென்னு பாரு. தூத்துக்குடியே ஒரு மாதா இருக்கலாம். எங்கே இருக்கு? அங்கே போவீங்களா? சுற்றி பார்க்க கும்பிட மாட்டீங்க. நம்ம எப்படி கும்பிடுவான்? கால் வந்துட்டுலாம். யாரையும் ஆள் பார்த்து நான் கூப்பிடலை. யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. என்ன கண்ணமுடே, நீ வச்சிருக்கிற வியாபார ஸ்தாபனத்துக்குள்ள வியாபாரம் போகிறது மாதிரி தெரியுது. அதுக்குரிய பணம் சரியா அகப்பட மாட்டுக்கு. அதே மாதிரி பணி செய்பவர்கள் உனக்கு துரோகம் பண்ணுவார்கள் என்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருந்து சில குழப்பங்கள் நடந்தது. இப்போ உனக்கு வேலைக்கு ஆளும் வேணும், உனக்கு வியாபாரமும் வேணும். வெற்றியாகி இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். பிடிச்சிக்கிட்டார் ஆம்பளை பணத்தை. கெட்டிக்காரர் கெட்டிக்காரர். எப்போ வந்தீங்க? இந்தா உனக்கு பணமும் தாரேன், வேலைக்கு பணி ஆளையும் தாரேன். தொழில் நடக்கும், வெற்றிகரமாக வருவாய்.
3 முறை என்னை பார், பௌர்ணமிக்கு வந்து சேர். கால் வந்துட்டு வரலாம். கசங்காத்த பெருமாள் எங்கப்பா இருக்காரு? கசங்காத்த பெருமாள் எங்க இருக்காரு? அது யாரு? அண்ணாச்சி யாரு? தந்தையார் பக்கத்துல வா. என்ன வேண்டும்? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? எங்க போயிட்டாரு? இப்ப அவனை வர வைக்கணுமா, வேற வழி தேடணுமா? கால் வந்துட்டு வா. போய் வெண்ணி கொடுறாரு. வரலாம். இல்லை என்ன அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி சங்கரி பிடிச்சி கிடக்க. ஐயா உண்மை சொல்லணுமா? உண்மையை சொல்லணுமா? வேற ஒரு துணையோட உல்லாச வாழ்க்கை நடக்கு. அங்கிருந்து மாற்றி கொண்டு வந்து சேர்க்கிறேன். கவலைப்படாத, தைரியமா இருக்கு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாருங்கப்பா, வெற்றி உண்டு. தென்காசி தொழிலை பத்தி கேட்கணுமா, எதை பத்தி கேட்கணும்? வயது எத்தனை? வரமணுக்கள் குறைவு இருக்குன்னு சொன்னாங்களா? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க? இந்த பிள்ளை இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள புனிதமான வளர்ச்சியை பெற்றுரும். எந்த குறையும் இருக்காது. 6 மாதமாக உன்னுடைய தொழில சந்தேகமும் கடனும் வந்திருக்கு. தீர்த்து வெளியாக்கி தந்தா போதுங்களா? கால் விட்டுருவான். இருங்க, அது அடுத்த வாரம் பேசுவோம். நீ வாமா, அங்கே போய் கால் விட்டுவா. நீ இந்தா தொழிலை உருவாக்கி தரேன், கடன் நாம காப்பாத்துறேன். கங்கை அம்மான்னு ஒரு அம்மன் இருக்காளா? இருக்காளா? அவளுக்கு வேண்டதில் என்ன பண்ண? பண்ணலையா? கற்பூரத்தட்டு எடுத்து வை, வெற்றி ஆயிடுவேன். உன் பிள்ளை ஜோதிமயமா வாழும். வா. காது கேட்கால திடீர்னு, எனக்கு தெரியாத உனக்கு. போயிட்டு வா. என்னம்மா வேணும்? இந்த விபூதி கேட்ட, புண்ணியமா இருமா, சந்தோஷமா இரு. அடுத்து பேசுவோம்மா, அடுத்து பேசுவோம்.